சொல்லிட்டு நினைப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 20K. ஆமாம். சூப்பர். இது எனக்கு ஒரு மாதிரி டபுள் கலர் சேர்ந்த மாதிரியே இருக்கும். டபுள் கலர் தான் இந்த சாரி. இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, என்னோட ஃபங்க்ஷன் சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட சாரீ கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாப் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எஸ் சைஸ் இருங்க, எம் சைஸ் இருங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னென்ன சாரீ கலெக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காட்ட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாமா? போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு எவ்வளோ புடவை வச்சுருக்கோம், டிசைன்லாம் வந்து பார்க்கலாம். புடவையோட ரேட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு புடவை 2 புடவை ரேட்டிங் தான் தெரியும். ஏன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட் புடவையும் என்னோடய மேரேஜ் ஃபங்க்ஷன் புடவை மட்டும் தான் தெரியும். ஸோ மற்றபடி பார்க்கலாமா? போகலாமா? இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆனவுடனே கொஞ்சம் புதுசாக வாங்குது. ஏன்னா எங்கேயா போனால் வந்தால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நடுவில் 3 ஜிப்பு இருக்கும், பின்னாடி ஒரு ஜிப்பு, உள்ளேயும் ஒரு ஜிப்பு இருக்கும். நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, நான் அந்த பேக்கை வந்து ஸ்டைலாக மாட்டிட்டு இருந்தேன். ஸ்டைல். ஆமாம், இங்கே ஒரு ஜிப் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணல, நான் ஆஃப்லைனில் போயிட்டு நேரில் பார்த்து பிடிச்சி வாங்குது. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு முடிச்சு சும்பு போட்டு வச்சுருக்கேன், இல்லைனா ஓடிச்சு. இது கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து பார்த்துட்டு ஒரு டைம் வந்து போட்டிருக்கேன். ஜஸ்விதாவோட பர்த்டேக்கு வந்து எடுத்தோம். ஸோ அப்போ ஒரு டைம் போட்டது தான் இருக்கு, அவரும் போடலை வச்சுருக்கேன். எங்கே யூஸ் ஆகல. இது நம்மளாம் கல்யாணம் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்லாம் போடக்கூடாதா? ஏன் போடலாமே? யார் இப்போ உன்னை போட வேணான்னு சொன்னது? இல்லை சொல்கிறேன். அப்புறம் பாரு, போடக்கூடாதான்னு கேட்குறியே. போட வேணான்னு சொன்னேன். ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம், இன்னும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ட்ரெஸ்ஸை இங்கேயே வச்சுருக்கேன். கீழே ட்ரெஸ் கூட சேர்த்து வைக்கிற மேலே வச்சுருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனோட ட்ரெஸ் இருக்கும், கீழே வந்து என்னோட ட்ரெஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு மனோவை மீட் பண்ணும்போது போட்டுட்டு வந்த ட்ரெஸ் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் சொல்லியிருப்பேன், இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் க்ரீன் கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்னை பார்க்க வரும்போது போட்டிருந்தது. கொஞ்சம் வெளுத்துருச்சு இல்லை இது? ஆமாம், வெளுத்துருச்சு. அது எடுத்து ஒரு வருஷம் மேலே அது போன பொங்கல். இந்த பெல்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிஃப்ட் பண்ணது. இங்கே வந்து இது வந்து இதெல்லாம் பேண்ட் அடிக்க வச்சுருப்பேன். இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சாரி தான் காட்ட போகிறேன். சரி உட்காந்துக்கலாம், எனக்கு கீழே இருக்குது, குனிஞ்சு எடுக்க முடியாது. உட்காந்து கம்ஃபர்டபுளாக காட்டிக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சுடிதார். நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, புலி ட்ரெஸ். ஆமாம், இதெல்லாம் வந்து வேறு டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் சாரீ கலெக்ஷன் தானே பார்க்க வந்தோம். இந்த சாரீ வந்து அம்மா எனக்காக கொடுத்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அம்மா இது வரைக்கும் கட்டவே இல்லை. சரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு வரும்போது கொடுத்து அனுப்பிச்சது. கலர் வைஸ் டிசைன்லாம் சூப்பராக இருக்கும். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர் சேர்ந்துருக்கும். மயில் கலர் மாதிரி இருக்குண்ணா. ஆமாம், சூப்பராக இருக்குல்ல. இந்த புடவை வந்து இன்னும் ப்ளவுஸ்லாம் வந்து தைக்கல. இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புடவைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கல. என்றைக்காவது நம்ம அவசரமாக கிளம்புறோம் இல்லையா, அப்போ ஒரு சாரீ கட்டலாம் அப்படின்னு நினச்சா அப்போ வந்து அதோடது மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து தைப்போம். ஸோ அது மாதிரி ப்ளவுஸ் தான் இருக்கே தவிர மற்றபடி எந்த புடவையுமே ப்ளவுஸ் தைக்கல. இதெல்லாம் வந்து கட்டணும். ஸோ இதெல்லாம் அந்த புடவை எப்படி சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது தான். இது வந்து நான் நலங்கு வைக்க ஒரு டைம் கட்டினேன். ஆமாம், அதுக்கு தான் நலங்கு வைக்க ஒரு டைம் கட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த புடவை எப்படி இருக்கு சார் சொல்லுங்கள், நல்லா இருக்காங்கண்ணா? சூப்பராக கலர் சூப்பராக இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் விருந்துக்கு போகும்போது ஒரு டைம் கட்டிட்டு போனேன் சங்கீதா வீட்டுக்கு.
விருந்துக்கு போகும்போது இந்த saree வந்து கட்டிட்டு போனேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்து தைச்சாச்சு. அதான் நான் சொன்னேன் இல்லையா எங்கேயோ போனால் வந்து தைக்கணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி அங்கே போகணும் அப்படின்றதுனால நான் அதுக்காகவே ப்ளவுஸ் தைச்சேன். ஸோ இந்த saree வந்து கொஞ்சம் கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்ட் சில்க் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி saree. இந்த மாதிரி saree வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் இதே saree தான் இப்போ கட்டியிருக்காங்களே. யாரெல்லாம் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் saree வச்சுருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இது நான் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கட்டியிருப்பேன். பிங்க் கலர் எனக்கு பிடிச்ச கலர். ஸோ பிடிச்ச saree கூட. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் இதுக்கும் வந்து ப்ளவுஸ் தைக்கல. இது வந்து ரெடிமேடாக எடுத்த ப்ளவுஸ். ரெடிமேடானா தைக்காமல் இந்த ஆரி ஒர்க்கோடு எடுத்தது. நான் வந்து தச்சுக்கிட்டேன் அப்புறமா என்னோடய சைஸுக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்சிங்காக போட்டுப்பேன். ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து தைக்காமல் இருக்கு பாருங்கள். இதையும் தைச்சிக்கணும். இது வந்து வேறு ஏதாவது சாரீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் இந்த saree வந்து நான் காட்டியிருப்பேன். இந்த saree வந்து நான் காட்டியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சத்யாக்கா வீட்டுக்கு விருந்துக்கு போனேன் இல்லையா, அப்போ எடுத்து கொடுத்தது. மேட்சிங் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இந்த பாருங்க மனோட ட்ரெஸ் இது. ஸோ அவருக்கு எனக்கும் மேட்சாக எடுத்து வச்சுருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சீக்கிரமாக இதை வந்து கட்டணும் இல்லை. அப்புறம் இது வந்து எப்படி சொல்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் நிறைய டைம் வந்து கட்டியிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து கட்டியிருக்கேன். இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொடன்னு இருக்காது. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட் சில்கில். ஆனால் இது வந்து பட்டு saree தான். பட் ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டுறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு புடவை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கலரில். ஸோ இது வந்து நான் நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கோயில் திருவிழா முதல் கொண்டு கல்யாணம் ஆனது எங்கேயோ போனால் வந்தால் கோயிலுக்கு போகிற ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த புடவை. ஸோ இதுக்காக மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கேன். அது வந்து அங்கே இருக்குது. அப்புறம் இந்த saree வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா வந்து விருந்துக்கு எடுத்து வச்சுது. எப்படி இருக்கு? இன்னும் இது கட்டணும். மாம்பழ கலர். இதுக்கு ஆமாம், இதுக்கு லைனிங்லாம் அவங்க எடுத்து கொடுத்துறாங்கல்ல. லைனிங்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ப்ளவுஸ் மட்டும் தான் நம்ம தைக்கணுமே. இது வந்து நான் ஒரு டைம் நலங்கு வச்சதுக்கப்புறம் கட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். நலங்கு வச்சதுக்கப்புறம் எண்ணெய் தைச்சி தலை குளிச்சுட்டு கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து கட்டினது. இது வந்து பார்த்தீங்கன்னா நலங்கு வைக்கும்போது நலங்கு வைப்பாங்களோ ஒருத்தவங்க அக்கா அத்தை வீடு அந்த மாதிரி வந்து நலங்கு வைப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நலங்கு வைக்கிறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சு நலங்கு வச்ச புடவை இது. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளவுஸ் தைக்கணும். நான் எவ்வளோ சாரீக்கு ப்ளவுஸ் தைக்காமல் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட்டுறதுக்கு. மொடன்னு இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும் கட்டினா. இந்த அயன் பாக்ஸில் பட்டைலாம் வச்சு தேய்ப்பாங்க தெரியுமா? ஆமாம். அந்த மாதிரி பட்டை வச்சு அயன் பண்ணி போட்டால் திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மடிப்பு கலையாமல் யூஸ் பண்ணணும். ஆமாம், மடிப்பு கலையாமல் இருக்கும். இதே saree தான். ஆனால் டிசைன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. இதுக்குமே இன்னும் ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் விட மொத்தமாக எடுத்துகிட்டு போய். இது எப்படி இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நலங்கு வைக்க எடுத்து கொடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது இந்த புடவை? நல்லா இருக்கா? சூப்பர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ saree பார்த்துருக்கோம். இவ்வளோ சாரியோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியாது. நான் தான் சொன்னாலே இருக்குன்னு அந்த ரெண்டு சாரியோட ரேட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்கவுங்க கிஃப்டில் அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா நலங்குக்கு விருந்துக்கு வச்சது. அதனால் எனக்கு அதோட ரேட்டிங் வந்து நான் கேட்கவும் இல்லை, எனக்கும் தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இந்த பிங்க் கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி இருக்குது இந்த புடவை? இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜாக்கெட் தைக்கணும்னு சொல்லிட்டு இதோட ப்ளவுஸுமே வந்து ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து லைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்து தைக்கவே இல்லை. புடவை எடுக்கிறத விட அதுக்கு ஜாக்கெட் தைக்கிற செலவு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நான் சிம்பிளாக தான் தைப்பேன். அவ்வளோ கிராண்டாலாம் தைக்க மாட்டேன். ஏன்னா ஆரி ஒர்க் பண்ணி எனக்கு ப்ளவுஸ் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னும் இது பண்ணல. இன்னும் இது ஃபங்க்ஷன் saree இருக்குல்ல, அதுக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா அப்பயுமே நான் சிம்பிளாக தான் வந்து டிசைன் வச்சு இது பண்ணியிருந்தேன். ஆரி ஒர்க் பண்ணலை. நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக வந்து அடுத்த என்னோடய ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி வரதுக்குள்ளே கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் தைச்சி
அந்த புடவையை கட்டிட்டணும். கண்டிப்பாக கட்டலாம். அடுத்து இந்த புடவை தான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் சொன்னேன் இல்லையா, அதான் கொஞ்சம் அந்த பிங்க் கலர் கூட சொன்னேன் இல்லையா, க்ரீன் கலர் அதே மாதிரி புடவை வச்சுருக்கேன்னு. அது மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு கொஞ்சம் சுலுவாக இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பர். இது எனக்கு ஒரு மாதிரி டபுள் கலர் சேர்ந்த மாதிரியே இருக்கும். டபுள் கலர் தான். இந்த கட்டி கலப்பரம் போட்டு வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இருந்துச்சு, இந்த பாருங்க இந்த கட்டி கலப்பரம் போட்டிருப்பேன். சரி புடவை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனை அடிக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நூந்து பார்க்கக்கூடாது சொல்லுவாங்க. ஏதாவது எஃபெக்ட் இருக்குது சொல்ல முடியும், இது எதுக்கா நூந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சில பேருக்கு மயக்கம் வரும். ஆமாம், ஓவராக இதாகிடுச்சுன்னா. அதனால் அதை வந்து யாரும் நூந்துனா பார்க்காதீங்க. ஸோ வாசனை வரும், அது மட்டும் ஃபீல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லையா எங்கேஜ் இது ஃபங்க்ஷனுக்கு தைச்ச ஜாக்கெட். இது வந்து என்னோடய ஃபங்க்ஷனுக்கு எடுத்து புடவை தைச்ச ஜாக்கெட்டு. இது வந்து ஆரி ஒர்க்கு எதுவுமே பண்ணல. சீக்கிரம் கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுனால சீக்கிரம் தைக்கணும் அப்படின்றதுனால ஏதோ டிசைன் வந்து தெரிஞ்ச அளவுக்கு வச்சு தைச்சி கொடுத்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சாரீ தான் வந்து இதுக்கு வந்து ஜாக்கெட் ப்ளவுஸ் இல்லை. இது வந்து எங்கே தான் போச்சுன்னு தெரியல. ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை வேர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாரி, இது வந்து சங்கீதா விருந்துக்கு எடுத்து வச்சது. நான் வந்து சாஃப்ட் சில்க் சொன்னேன் இல்லையா, அது அந்த புடவை மாதிரி தான். அந்த புடவை மாதிரில அந்த புடவையே தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சுருக்கும், ஸ்டோன் ஒர்க் அதிகமாக இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் லைனிங்லாம் வாங்கி வச்சிட்டேன் பத்திரமா. லைனிங் மட்டும் இல்லை, நம்ம இப்போ இல்லையா மணி, அதான் நாட் மணி, அப்புறம் இங்கே சைடு இங்கே இப்போ இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்தா கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்க. அவங்களே வாங்கி தைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 400 அந்த மாதிரி 300 அந்த மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்தோன்னா கொஞ்சம் குறைச்சி தருவாங்க ப்ளவுஸு. ஸோ அதனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான சாரீ வந்து காட்ட போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. அதுக்கு வந்து அப்பயே ப்ளவுஸ் தைச்சிச்சு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஏன்னா எனக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆரி ஒர்க் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு நான் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது. ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கோம். எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். பல ஏன்னா நிறைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடவையில் எடுத்தது தான் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பளிச்சுன்னு வந்து இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீ. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொடன்னு இருக்கும். இதுக்கும் அந்த மாதிரி அயன் பண்ணி இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உன்னோட ஃபங்க்ஷன் சாரீ என்கேஜ்மெண்ட் சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அதான் அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5ஆம் மாதம் படைப்பாங்கள்ல, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் 5ஆம் மாதம் படைப்பாங்க, 7ஆம் மாதம் படைப்பாங்க, 9ஆம் மாதம் படைப்பாங்க இல்லையா. அப்போ வந்து நமக்கு நியூ சாரீ, அதாவது புது சாரீ எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால, எடுத்து கட்டக்கூடாது அப்படின்றதுனால நமக்கு வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் சாரீ இருக்கும் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய பேர். அம்மாவோட சாரீயுமே சரி இப்போ வரைக்குமே அம்மா அதான் கன்சீவாக இருக்கும்போது அவங்களுக்கு படைக்கும் போது எடுத்து கட்டிருந்தானா அது வந்து இப்போ வரைக்குமே அவங்க அந்த சாரீ கட்டலைன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, என்னோடய ஃபங்க்ஷன் சாரீ. ஸோ ஃபங்க்ஷன் கட்டான்னு சொல்கிறேன், ஃபங்க்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபங்க்ஷன் சாரீ. ஸோ இது வந்து இது ரேட்டிங் கேட்டிங்கன்னா என்னடா இது இந்த படம் இவ்வளோ ரேட்டான்னு சொல்லி நினைப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா, 20K. ஆமாம், சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது எனக்கு கட்டியிருக்கும் போதுமே சரி எனக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் நானும் சரி ஃபோட்டோலும் பார்த்துருக்கேன், நானும் ரசிச்சிருக்கேன் இது கட்டி. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் இல்லை, இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் தைக்கணும். ஸோ இந்த சாரீ வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலரில் தான் முந்தானி. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா சாரியோட ரேட்டிங்லாம் தெரிஞ்சால் அதிர்ச்சி ஆவேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன நினச்சிருப்பீங்க தெரியல, 50,000 ஒரு சாரி 50,000 எடுத்துருப்பாங்களா, அது மாதிரிலாம் எடுப்பாங்களான்னாலும் சரி எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து 20,000 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எப்பயுமே மெமரிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடவை நான் கட்டுவேன், யார் இது சொன்னாலும் பரவாயில்ல. புது புடவை எடுத்து கொடுத்தாலுமே சரி நான் இதை மட்டும்தான் கட்டுவேன். ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கெலாம் ஆரி ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிடலாம். ஆமாம்,
தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எத்தனை ஆனிவர்சரி வந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னா இவ்வளோ தூரம் காசு போட்டு நம்ம எடுத்து போடுவேன் பீரோலே தூங்க வச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிப்பேன். இவ்வளோ புடவையாக வச்சுருக்கா, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இவ்வளோ புடவை வச்சிருக்குன்னு தான் பேர். இப்போ இன்னும் மேரேஜ் ஆகினா ஒரு 4 மந்த் ஆகுதா, இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ புடவை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து சாரீ எடுத்தோட சுடிதார் தான் நம்ம அதிகமாக எடுத்து வச்சுருக்கோம். சுடிதாரும் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 எடுத்து வச்சுருக்கோம். சாரியும் இவ்வளோ தூரம் இருக்குது. சாரியே வேர் பண்ணிக்கலாம் போல் நம்ம சுடிதார் போகிறது. ஏன்னா இவ்வளோ தூரம் பீரோவில் தூக்கத்தை பார்த்தா கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாரீ வந்து யாரெல்லாம் கட்ட பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கட்டுறதுக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷையாக இருக்கும். இது கல்யாணம் ஆன பொண்ணு தானே உனக்கு என்ன ஷைன்னு கேட்டால், கூட யாராவது கட்டினா அது வீட்டில் இருக்கோம். இப்போ இங்கே இருக்கோன்னா கூட யாராவது கட்டினா சரி அவங்க கூட நம்ம சேர்ந்து கட்டினா சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். மற்றபடி சுடிதார் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி எடுத்து நினச்சதான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை ஆரம்பித்ததோட முடிக்கிறது போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, ஏன்னா இப்போ வந்து எடுக்கும்போது அங்கே சொல்லிட்டு சாரீ கிடந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நான் அழகாக அடிக்க வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு பொருள் எடுக்கிறதுனால அங்கங்கே போய் போட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா அடிக்க வச்சிட வேண்டியது பால் மாறாமல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீ கலெக்ஷன். யார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லா சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லா சாரியும் ஒரு நாள் வேர் பண்ணிட வேண்டியதான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.